குட்டி குழந்தையின் மூளையை மந்தமாக்கும் 5 பழக்கங்கள். ஒரு பேரண்டா தன் குழந்தை ஜீனியஸா ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசைதான். இளையராஜா, சச்சின் டெண்டுல்கர், இல்ல அப்துல் கலாம், இவங்க எல்லாரையுமே நம்ம பார்ன் ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லைங்க. அவங்களுடைய தொடர் முயற்சினாலையும் பயிற்சினாலையும் தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு ஜீனியஸா தெரிஞ்சிருக்காங்க. ஒரு குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு பயிற்சி ரொம்பவே அவசியம். இன்றைய காலகட்டத்துல நிறைய குழந்தைகள் அதிகமா டிவி பாக்குறாங்க. டிவி அதிகமா பாக்குறதுனால பிரெயின்ல போய் நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தெரியுது. ஆனா டிவி பாக்குறதுனால மட்டுமே ஒரு குழந்தையுடைய மூளை மங்குதா? இல்லவே இல்லை. அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்களுடைய மூளையில பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. அப்பேற்பட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல பேச இருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற 5 பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதே மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற மூலம் நம்ம சேனல் நிறைய மதருக்கு போய் ரீச் ஆக போகுது. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்திய மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவராக இருக்கிறேன். ஒரு குழந்தை வளர்ச்சி அப்படிங்கிறது 90% 2 வயதுக்கு முன்னாடியே நடந்துருங்க. 2 வயதுக்கு மேல ஒரு குழந்தைக்கு அவங்களோட பிஹேவியர், அவங்களுடைய ஹேபிட், இது எல்லாமே தான் அதிகமா என்ஹான்ஸ் ஆக போகுது. குழந்தையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இரண்டா நம்ம பிரிப்போம். மெயினா மோட்டார் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய மசில்னால அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, ஓடுறது, நடக்கிறது, உட்கார்றது, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இரண்டாவது சென்சரி டெவலப்மெண்ட், அதாவது ஒரு குழந்தையுடைய நுகர்ச்சினால அவங்களுடைய பிரெயின் டெவலப் ஆகுறது. பார்க்கும் திறன், இல்ல அவங்க கையில வச்சு குடிச்சு கத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமே சென்சரி ஆக்டிவிட்டி. இது இரண்டுமே ஒன்றா இருந்தாதான் குழந்தையுடைய பிரெயின் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 வயது வரைக்கும் குழந்தையுடைய டெவலப்மெண்ட் ரொம்பவே முக்கியம். 2 வயதுக்கு மேல ஒரு குழந்தையுடைய மெமரி, கான்சென்ட்ரேஷன், இல்ல மத்த பவர்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். தவிர பிரெயின் டெவலப்மெண்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் ரொம்பவே குரூஷியலா இருக்கும். இன்றைய காலகட்டத்துல ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்டான வேர்ல்ட்ல வீடியோ, ஸ்கிரீன் டைம், இல்ல ஸ்மார்ட் டாய்ஸ், இது எல்லாமே குழந்தையுடைய மூளையை போய் பாதிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் டாய்ஸ், என்னடா குழந்தை அப்படின்னாவே டாய்ஸ் வச்சுதான் விளையாடுவாங்க, ஆனா அதை போய் ஒரு பாதிப்பு இருக்குமா நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. நம்ம காலகட்டத்துல ஒரு டாய்ஸ் அப்படிங்கிறது கலர் கலரான வண்ணங்களோடயோ இல்ல சில ஆக்டிவிட்டி, மியூசிக் கூட மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல வர ஸ்மார்ட் டாய்ஸ் அப்படிங்கிறது அதிகமா கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு எல்இடி லைட்ஸ் ஓடையோ இல்ல அதுலயுமே சில கேஜெட்ஸ் தான் ஸ்கிரீன் டைம் மாதிரி தான் ஈக்குவலா குழந்தைகளுக்கு இம்பாக்ட கொடுக்குது. நிறைய பேரண்ட் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, குழந்தைக்கு ஏஜ் அங்க மென்ஷன் பண்ணிருக்கு, 2 to 5 இயர்ஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணிருக்கு, அப்ப அந்த குழந்தைக்கு அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே ரெகுலேட் பண்ணவே இல்லை. அது 2 to 5 இயர்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. என் ஓபிக்கு ரீசெண்டா ஒரு பேரண்ட் தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு என் குழந்தை நான் நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஆனா அதை எதுலையுமே விளையாட மாட்டாங்க, ஆனா வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை வச்சு விளையாடுறது இல்ல ரிமோட்டை வச்சு விளையாடுறது, இதுலதான் அவங்க ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான் டாக்டர், இது நார்மலா அப்படி கேக்குறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இதையே நார்மல் அப்படி கேக்குறாங்கன்னு நினைச்சிட்டு. ஏன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது அதிகமா இந்த மாதிரி நம்ம வீட்டுல வச்சு விளையாடுற ஜாமான்களை வச்சு விளையாடுறது ரொம்பவே நல்ல பழக்கம் தான். இது ஒரு சென்சரி ஆக்டிவிட்டியில ரொம்பவே முக்கியமான பங்கு. குழந்தைங்க எந்த டாய்ஸை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னா, டாய்ஸ் அப்படிங்கிறது கூட உருவாக்கப்பட்டதுதான். நம்ம சுத்தி இருக்கிற ஜாமான்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ மூளையில அது ரொம்பவே நல்ல இம்பாக்ட கொடுக்கும். ஒரு குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியமா இருக்குது. ஒரு பெரிய ட்ரம்ஸ் மாதிரி நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, ரொம்ப மியூசிக் வர மாதிரி நீங்க டாய்ஸ் வாங்கி கொடுக்கறது கூட ஒரு குழந்தை லைக் பண்ண மாட்டாங்க. ஆனா வீட்டுல இருக்க 2 கரண்டி எடுத்து அதை 2 தட்டி வர ஓசைய கூட குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இது ரொம்பவே நார்மலான விஷயங்கள் தாங்க. சோ நீங்க எக்ஸ்பென்சிவான டாய்ஸோ இல்ல ஸ்மார்ட் டாய்ஸோ வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. வீட்டுல இருக்க டாய்ஸை மட்டும் வச்சு கூட பெரிய குழந்தைங்க விளையாடுவாங்க. இதுல அதிகமா அவங்களுடைய சென்சரி ஸ்டிமுலேஷன் இருக்கிறனால நல்ல ஒரு நியூரல் டெவலப்மெண்ட் குழந்தைகளுக்கு இருக்கும். நிறைய பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் குழந்தை வால்ல பெயிண்ட் பண்ண வேணாம், அது ரொம்ப மெஸ்ஸி ஆக்கிடுறாங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தை நீட்டா விளையாடுறாங்க அப்படின்னா அது டிசிப்ளினான விஷயங்களா நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஆனா குழந்தை அப்படின்னாவே மெஸ்ஸியா தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இதுமே ஒரு அழகான விஷயங்கள். குழந்தைகள் அந்த இடத்த கொஞ்சம் இது பண்ணி நீட்டா இல்லாம அதை நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு ஏஜுக்கு மேல புரித வரப்ப அது நீங்களே நீட் பண்ண சொல்லி கொடுக்கறது நல்லது. செகண்ட், ஸ்கிரீன் டைம். அதாவது ஸ்கிரீன் டைம் அப்படின்னாவே மொபைல் மட்டும் பாக்குறது நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்ல. நீங்க யூஸ் பண்ற லேப்டாப் ஆகலாம், இல்ல டிவி ஆகலாம், இல்ல வேற ஏதாவது கேஜெட் யூஸ் பண்றீங்க, அப்படி எல்லாத்தையும் சேர்த்துதான் ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது இருக்கு. குழந்தையுடைய மூளை அப்படிங்கிறது நிறைய விஷயத்த ஆர்வமா கத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு கொஸ்டின் வரணும், அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும். சோ இந்த மாதிரி டிவி பாக்குறப்போ ஜஸ்ட் அது சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் கேட்கறான், ஏன் அப்ப என் குழந்தை டிவி ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்க. பெரியவங்க நம்மளே ஒரு மணி நேரம் நீங்க யூடியூப் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னா எப்படி போகுதுன்னே தெரியாம போயிட்டே இருக்கும். குழந்தைகளும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு டெம்பரவரியான ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்கறாங்க. சோ இந்த காலகட்டத்துல அதனாலதான் டிவி மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அடிக்டடா இருக்காங்க. சோ 2 வயதுக்கு கம்மியா இருக்கிற
இருக்க குழந்தைகளுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது. 2ல இருந்து 5 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 30 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 1 hour வரைக்கும் நீங்க ஸ்கிரீன் டைம் கொடுத்துக்கலாம். 5 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிறதே போதுமானது இருக்கும். இது இன்க்ளூடிங் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா கூட அதையும் சேர்த்துதான் இந்த ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது சொல்ல முடியும். என் ஓபிக்கு வர குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட் நார்மலா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காண்டி ஒரு பெண்ணையும் ஒரு பாலையும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அதை அழகா குழந்தை வந்து 2 விரல்களை பிடிக்கிறது இல்ல ஒரு கையில வந்து பிடிக்கிறது, இது எல்லாமே நார்மலான டெவலப்மெண்ட்டை செக் பண்றது. இப்படி நான் செக் பண்ணி பாக்குறப்போ ஒரு தாத்தா பாட்டி வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க செக் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா என் குழந்தை வந்து நல்ல நார்மலா தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து சொல்றாங்க, மொபைல வந்து நல்லா அழகா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க, இங்க வந்து கையை இப்படியே வச்சு அழகா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. யோசித்து பாருங்க, ஒரு குழந்தையுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சோசியலா நம்ம பாக்குறதே இல்லாம ஒரு மொபைல் வச்சு வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை டிட்டர்மின் பண்ற மாதிரி இருக்கு. இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஸ்கிரீன் டைம் வந்து கொடுக்கணுங்கிறது அவசியமே இல்ல. உங்க குழந்தை அதிகமா டிவி பாக்குறாங்களா, எவ்வளவு நேரம் டிவி பாக்குறாங்க, அவங்கள நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைகள் ரிலேட்டடான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். 3rd, ஸ்லீப். இன்றைய காலகட்டத்துல ஒரு குழந்தை 12 மணி 1 மணி வரைக்குமே நைட் விளையாண்டுட்டு தூங்காம இருக்கிறத பாக்குறோம். இதனால வந்து காலையில வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி எந்திரிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஷார்டஸ்ட் ஸ்லீப் டைம் தான் உங்களுக்கு இருக்கு. இது போக குழந்தையுடைய வளர்ச்சிக்கு growth ஹார்மோன் அப்படின்னு தேவைப்படும். அந்த ஹார்மோன் எல்லாமே மிட் நைட்ல தான் நல்லா சுரக்கும். ஒரு 11 மணில இருந்து ஒரு 2 மணி வரைக்குமே நல்லா வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ குழந்தை இந்த டயத்துல வந்து தூங்காம இருக்கிறனால குழந்தையுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே அப்நார்மலா இருக்கு. குழந்தையுடைய மூளை வளர்ச்சியை வந்து இது பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸே வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ குழந்தை வந்து கரெக்டான ஸ்லீப் டைம் வந்து தூங்கணும். டெய்லி அதே பிக்ஸ்டு டைம் ஒரு 9 o'clock தூங்குறாங்க அப்படின்னா டெய்லி அதே டைத்துல ரொட்டீனா தூங்கி வரணும். இது வந்து அவங்களுடைய டிசிப்ளினையுமே வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4th, பிளே டைம். பிளே டைம் அப்படின்னா பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அதிக டாய்ஸை வச்சு ஒரு குழந்தை விளையாடுறது, இண்டோர்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விளையாண்டாவே அது வந்து பிளே டைம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லைங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு குழந்தைய அவுட்டோர் கேம்ஸ் விளையாட வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு நாளைக்கு 30 minutes ஆவது சன்லைட்ல ஒரு குழந்தை விளையாடணும். அப்படி விளையாடுறதுனால விட்டமின் டி அப்படிங்கிற சத்து வந்து கிடைக்க போகுது. இது போக ஒரு குழந்தை பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பிசிக்கல் மூவ்மெண்ட் செய்யறாங்க அப்படின்னாவே அவங்களுடைய பிரெயினுக்கு தேவையான பிரெயின் டிரைவ் நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து நியூரான்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ குழந்தை நல்லா ஆக்டிவா விளையாடுறாங்க அப்படின்னாவே குழந்தையுடைய மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெளியே வந்து விளையாடவே விட மாட்டாங்க குழந்தைய. முக்கியமா வந்து ஒரு மண்ல விளையாடுறாங்க அப்படின்னாலோ இல்ல வெளியே வந்து ஒரு கிராஸ்ல விளையாடுறாங்க அப்படின்னா அலோ பண்ண மாட்டாங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. இதனால சளி பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து நிறைய காரணம் சொல்றாங்க. இம்யூனிட்டி வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போஷர் வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படும். ஒரு பார்க் போறாங்க, ஒரு பிளே கிரவுண்ட் போறாங்க அப்படின்னா தாராளமா குழந்தைய விளையாடுவீங்க. வீட்டுக்கு வந்தோடனே நல்லா ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டா போதும். ரொம்ப சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணி அதிகமா வந்து நீங்க அதை ரொம்ப ப்ரிகாஷனா எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்ல. 5வது, ஃபுட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். வளரும் குழந்தைகளுக்கு எல்லா வளர்ச்சியும் முக்கியம். அதுல முக்கியமா பிரெயினோட டெவலப்மெண்ட்டுமே முக்கியம். ஒமேகா 3 அதிகமா இருக்கிறது, புரோட்டீன் அதிகமா இருக்கிற பன்னீர் இல்ல நான்வெஜ் ஆகட்டும் இல்ல பயிர் வகை, இது எல்லாமே டே டு டே வந்து நீங்க கொடுத்துட்டு வரனால குழந்தையுடைய டயட்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான சத்துக்கள் எல்லாம் கிடைச்சிட போகுது. என்னதான் ஈஸியா எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒரு குழந்தையுடைய மீலை பிளான் பண்றது அப்படிங்கிறது மதருக்கு ரொம்பவே டஃபஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் உங்க குழந்தைக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும், ஆனா என்னென்ன கொடுக்கணும் தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.